ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சவுசவ் வச்சு கூட்டு தான் செய்ய போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் மொத்தமாகவே நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரட்டல் செய்யலான்னு இருக்கேன். அதனால் மொத்தமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து சவுச்சவை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். பருப்பு வந்து கடலப்பருப்பு போட்டு நீங்கள் கூட்டு வச்சிங்கனாலே அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு நம்ம செய்யும்போது குக்கரில் போடும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குழப்பான மாதிரி ஆகிடும். அது கரெக்டாக நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் குக்கரில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நம்ம குக்கரில் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் காஸ்பூன் மிளகாத்தூள், காஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு வெந்துடும். கடலப்பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு வேக வச்சோம்னா டக்குன்னு வெந்துடும். இது ஒரு டிப்பு தான். இதுக்கு வந்து நான் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, வெங்காயம், பிரியாணி இலை போட்டிருக்கேன். போட்டு வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த அடுப்பில் இதை செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி நம்ம என்ன காய் வெட்டுறோங்கிறத வெட்டி எடுத்து வச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. வெட்டுறது மட்டும்தான் செய்கிறது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ எனக்கெல்லாம் இப்போ வெட்டுறதுக்கு சிரமமே இல்லை. என் பொண்ணு வெட்டி கொடுத்துருவா. அதனால் நான் வந்து கட்டிங் போர்டில் வெட்டுறதுக்குள்ள அவளோட வேலை தான். வெட்டி கொடுத்துறதுனால டக்குன்னு செஞ்சு இறக்குறதுல எவ்வளோ நேரம் ஆகும், சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இல்லையா. நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா தக்காளி வெங்காயம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதில் காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் பார்த்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணும். நம்ம தக்காளி வதங்கும் போது இது எல்லா காயும் வெந்தது தானே, நம்ம மசாலா மட்டும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளை முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். அதனால் நான் மஞ்சத்தூள் எதுவும் இப்போதைக்கு சேர்க்கல. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றுறது வேக வைக்கிறது எதுக்குன்னா அந்த மசாலா அதில் சேரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம காயை விட மெயின் நம்ம நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். கறி வெந்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கும்போது நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதே அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அந்த இடத்துல நம்ம வந்து சுடுதண்ணி சேர்த்து பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து ஒரு சில அளவு தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா வச்சு நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா இப்படி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம தேங்காய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் கட்டாயம்னா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பைண்டிங்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அடுத்த வேலை ரெடி ஆகலை. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு, ஏன்னா அடுத்து நான் ரசம் தான் வைக்க போகிறேன். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நல்ல ஜலதோஷங்க, இருமல் விடவே மாட்டேங்குது. அதனால் கொஞ்சமாக கற்பூரவள்ளி ரசம், ஓமவள்ளி ரசம் வைக்கலாமேங்கிறதுனால ரசத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும்ல, அது வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டுமேனு வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து வச்சு முடித்து தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. கூட்டுக்கறி தாளிக்கிறதுக்கு குக்கரை திறந்துட்டு இப்போ கடுகு, பருப்பு, வரமிளகா, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கான்னு பாருங்கள். தண்ணி இருந்தது அப்படின்னா அடுப்பில் வச்சு நல்லா நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு போட்டிருக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி தேங்காய் கிடையாது. அதனால் தேங்காய் எதுலையுமே சேர்க்கலை.
அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேங்காய் தான் ஒரு சில தேங்காய் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு இறக்கிட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கூட்டுக்கறி. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம், கடுகு பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு இந்த கற்பூரவள்ளி இலையை நான் இதில் சேர்த்து நல்லா கைனாலே பிச்சு போட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எப்போ அஸ் யூஷுவல் நம்ம எப்படி ரசம் செய்வோமோ புளியை கரைச்சிக்கிட்டு அதில் தக்காளியை நல்லா பழுத்த பழமாக போட்டு தக்காளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு பூண்டு, மிளகு, ஜீரகம், வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் மிக்சியில். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரசத்துக்குள்ளே ரசம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு நல்லா லேசாக ஒரு கொதி வந்த உடனே இறக்குனா தான் இது நல்லாயிருக்கும். லேசாக ஒரு கொதி முறக்குட்டி வரையில் நம்ம மல்லித்தலை போடுற ரசம்லாம் இறக்கிடுவோம்ல, இது வதக்கியாச்சு. இருந்தாலும் லேசாக ஒரு கொதி வந்தவுடனே தான் நான் இறக்குவேன். மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ சட்டுன்னு ஒரு கொதி வந்துடும். நம்மளுக்கு வந்த உடனே இறக்கிட்டோம் அப்படின்னா ரசம் கூட்டுக்கறி நம்மளுக்கு பெரட்டல். சாதம் வெந்துட்டுருக்கு பக்கத்து அடுப்புலேயே. இந்த ரசம் கொதிக்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது, பக்கத்தில் இருந்துக்கணும். நான் எந்த பாத்திரத்தில் சேர்க்குறோமோ அதில் கல் உப்பு சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் லேசாக கொதிச்சிச்சா அப்பயே அமர்த்திட்டு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அப்படிதாங்க சூப்பராக இருக்கும் இந்த ரசத்தை. வச்ச உடனே சூடாக குடிச்சு பாருங்கள், அப்போவே நம்மளுக்கு உடம்புல உள்ள சளி எல்லாம் இறங்கிடும் போல் இருக்கும். அப்படி இருக்கும் ஓமவல்லி ரசம், கற்பூரவள்ளி, ஓமவல்லி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சிம்பிளான சமையல் தாங்க. வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நம்ம சாம்பார், வியாழக்கிழமை தானே அப்படிங்கிறதுனால பரவாயில்ல சாம்பார் வைக்கலைங்க. அதுக்கு பதில் தான் கூட்டு வச்சாச்சு. கூட்டு, பெரட்டல், ரசம் சிம்பிளாக முடிச்சாச்சு. இதே மாதிரி ஈஸியான மெனுவும் ஈஸியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ரசம் வச்சாலே நம்ம ஒரு கூட்டுக்கறி வச்சிட்டோம் இல்லையா, பருப்பும் நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. ரசத்தில் இந்த கற்பூரவள்ளியில் நிறைய சத்து இருக்குங்க. அதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சு தண்ணியை குடித்தோம்னாலே அவ்வளவு நல்லது. அதில் நிறையா புரோட்டீன் சத்து நிறையாவே இருக்குது அதில். அவ்வளோதான், சூப்பரான இந்த மெனு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, வெள்ளிக்கிழமைக்கு சாம்பார் தான் வைக்கணும். சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு, இதே மாதிரி உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு கூட வச்சுக்கலாம். நாளைக்கு மெனுவை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி மெனு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிம்பிளான மெனு ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.